வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்கு 2026ஆம் 3 நட்சத்திரங்களுக்கும் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 3 பாதங்கள். முழு ஆண்டு ராசிபலன். நீல தமிழ் கிண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டனை டச் பண்ணுங்க. நீல தமிழ் கிண்ணம் 2026ஆம் ஆரம்பத்தில் அனுகூலமும் பிறகு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக இருக்கும். முக்கிய கிரக நிலைகள். குரு பெயர்ச்சி மே 2025 முதல் ஜூன் 2 2026 வரை குரு உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரிப்பார். இது சவால்களை, அதிக உழைப்பை கொடுக்கலாம். ஜூன் 2026 க்கு பிறகு குரு உங்கள் 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு செல்வது மிக முக்கிய திருப்புமுனையாக அமையும். சனி சஞ்சாரம். சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். இது பாக்கிய சனியாக கருதப்படுவதால் இது நீண்டகால முன்னேற்றத்தையும் ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கும். இராகு கேது. இராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பார்கள். பலன்கள். 1. நிதிநிலை மற்றும் பொருளாதாரம். தனநிலை. ஆரம்ப காலம் ஜூன் வரை ஜென்ம குருவின் சஞ்சாரம் இருப்பதால் செலவுகள் கூடும். வருமானம் வந்தாலும் கையில் தங்குவது கடினம். முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் பாதி ஜூன் முதல் குரு 2ஆம் இடத்திற்கு செல்வது ஒரு வரப்பிரசாதம். இது உங்கள் தனஸ்தானம், செல்வ வீடு. இதன் பிறகு பொருளாதார நிலைமை அசுர வேகத்தில் முன்னேறும். பணம் தாராளமாக வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன்கள் தீரும். புதிய முதலீடுகளில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. 2. தொழில் மற்றும் உத்தியோகம், வேலை, வியாபாரம். சனி பகவான் 9ஆம் இடம் பாக்கிய சனியின் பலத்தால் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புகள் மற்றும் நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. இராகு 10ஆம் இடம். இராகு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத சவால்கள், திடீர் மாற்றங்கள் வரலாம். சில எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் உங்கள் அறிவு கூர்மையாலும் சாமர்த்தியத்தாலும் தடைகளை சமாளிப்பீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி தலைமை பொறுப்புகள், கௌரவம் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள், காதல், இல்லறம். ஆண்டின் ஆரம்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள், மனக்கசப்புகள் ஏற்படலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கள் உறவுகளை கையாளும் போது நிதானம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கள் பொறுமை மற்றும் நற்குணத்தால் குடும்ப பிரச்சினைகளை சாதுரியமாக சமாளிப்பார்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை பலத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பாக்கியம் நடக்க வாய்ப்புள்ளது. இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும். உறவினர்களின் ஆதரவு பெருகும். 4. ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியம். ஜென்ம குருவின் சஞ்சாரத்தால் சிறிய உடல் உபாதைகள் வந்து போகலாம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சரியான நேரத்தில் உணவு, உடற்பயிற்சி மற்றும் தியானம் அவசியம். ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்டுங்கள். கல்வி. மாணவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி கடின உழைப்பை கோரும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்வியில் தெளிவு, ஞாபக சக்தி மேம்படுதல் மற்றும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் என சாதகமான பலன்கள் உண்டாகும். உயர்கல்வி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். நட்சத்திரங்களுக்கான சிறப்பு கவனம் தேவைப்படும் பகுதிகள். மிருகசீரிஷம் 3-4 இந்த ஆண்டு நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். அவசர முடிவுகளை தவிர்த்தால் வெற்றி நிச்சயம். சனியின் பாக்கிய பலன் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளை பெற்று தரும். திருவாதிரை. ராகுவின் ஆதிக்கத்துடன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு நீங்கள் மனக்குழப்பங்களை கட்டுப்படுத்த வேண்டும். வேலையில் வெற்றி காண அதிக உழைப்பும் அமைதியான அணுகுமுறையும் தேவை. உங்கள் புத்திசாலித்தனம் இறுதியில் கைகொடுக்கும். புனர்பூசம் 1-2-3 குருவின் ஆதிக்கம் உள்ளதால் ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் நீங்கள் தர்ம நியாயத்துடன் செயல்படுவது ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரும். உங்களின் நல்ல ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும் பண அதிர்ஷ்டம் உங்களுக்கானது. நில தமிழ் கிண்ணம். வாழ்க வளமுடன்.